Hello everyone, once again welcome back to my channel. This is Chindraj talking to you. Friends, today I am back with another interesting lesson. Yes, in this lesson you are going to learn some spoken English tips through Tamil. So I hope you all are ready for your English lesson. Let's go to today's lesson without wasting your time. So my dear lover viewers and dear subscribers, in this lesson you are going to learn some spoken English tips. Yes, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா உனக்கு தைரியம் இருக்கா? உனக்கு தைரியம் இருக்கா? உன்னால தனியா போறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? இத எடுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? இத வந்து என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? நீ வந்து ஓடுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? சோ உனக்கு தைரியம் இருக்குதா அப்படினு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So I hope it will be very interesting and useful. So please do watch it till the end and learn something new. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா உனக்கு தைரியம் இருக்கா? உனக்கு தைரியம் இருக்கா? Actually இது क्वेश्चन. நம்ம ஒருத்தர பார்த்து கேட்போம். ஏய் உனக்கு தைரியம் இருக்குதாடா? சும்மா என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கற? ஏன் அங்க சொல்ல வேண்டியது என்னது? உனக்கு தைரியம் இருக்கா? Okay friends. So அதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியணும். Do or does according to the subject. அதாவது do யூஸ் பண்ணனும் இல்ல does யூஸ் பண்ணி தான் ஒரு क्वेश्चंस கேட்போம். அந்த do and does பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணனும். இப்போ I we you they I we you they if these come we need to use do. So இதெல்லாம் சப்ஜெக்ட்டா வந்துச்சு அப்படினா நம்ம வந்து do அப்படிங்கற ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணனும். பேலன்ஸ் என்ன இருக்கு? he she it any boy name or any girl name. அதாவது third person singular அப்படினு சொல்றாங்க இல்லையா? இந்த third person singular வந்துச்சுனா does யூஸ் பண்ணனும். அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல இது தெரிஞ்சாலே வந்து உங்களால ஈஸியா ஓனா சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். சோ do or does plus subject. சப்ஜெக்ட் பொறுத்து தான் do or does அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். I we you they சப்ஜெக்ட்டா வந்துச்சுனா do யூஸ் பண்ணனும். he she it சப்ஜெக்ட்டா வந்துச்சுனா does யூஸ் பண்ணனும். plus have the courage to. சோ இருக்கா அப்படினா இருக்குது இருக்குதா அந்த மாதிரி சொல்லும்போது இங்கிலீஷ்ல have அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ have the courage அப்படினா தைரியம். So have the courage to plus V1 plus other words. So once again do or does according to the subject plus have the courage to plus V1 or plus other words. So இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா உங்களால ஈஸியா சென்டென்சஸ் ஓனா மேக் பண்ண முடியும். ரொம்பவே சீக்கிரமா இங்கிலீஷ் பேச முடியும். சோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பாக்கும்போது இன்னும் ரொம்ப அப்படியே ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Do you have the courage to? Do you have the courage to go there? Do you have the courage to go there? Do you have the courage to go there? உங்களுக்கு அங்க போறதுக்கு தைரியம் இருக்குதா? உங்களுக்கு அங்க போறதுக்கு தைரியம் இருக்கா? Do you have the courage to go there? Do you have the courage to go there? And do you have the courage to come here? உங்களுக்கு இங்க வரதுக்கு தைரியம் இருக்கா? Do you have the courage to come here? Do you have the courage to come here? உங்களுக்கு இங்க வரதுக்கு தைரியம் இருக்கா? உங்களால எல்லாம் வந்து இங்க வர முடியுமா? Do you have the courage to come here? உங்களுக்கு இங்க வரதுக்கு தைரியம் இருக்கா? And do you have the courage to say it? இது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? Do you have the courage to say it? இது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இதெல்லாம் வந்து யாருக்கு சொல்றது என்ன சொல்றதுன்னு பார்த்து சொல்லுங்க. இது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? Do you have the courage to say it? Okay friends. And does. Why does இங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா சப்ஜெக்ட் வந்து he, third person singular. அது வந்தாலே does யூஸ் பண்ணனும்னு சொல்லிருந்தேன். Does he have the courage to take it? Does he have the courage to take it? So அதை எடுப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா? அதை எடுப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா? Does he have the courage to take it? Does he have the courage to take it? And does she? Okay, she வந்து third person singular. Does யூஸ் பண்ணிக்கிறோம். Does she have the courage to go it alone? Does she have the courage to go it alone? Does she have the courage to go it alone? அவளுக்கு வந்து தனியா போவதற்கு தைரியம் இருக்கா? அவ வந்து இருட்ட தனியா போகலாம். தனியா போறதுக்கு தைரியம் இருக்கா? யாராவது கொண்டு போய் விடணும். ரொம்ப பயந்த ஒரு பொண்ணா இருப்பா போல தெரியுது. சோ அப்ப நம்ம கேட்போம், அவளுக்கு தனியா போறதுக்கு தைரியம் இருக்குதா? இவ்வளவு வாய் பேசுறாலே அவளுக்கு தனியா போறதுக்கு தைரியம் இருக்கா? சோ அப்ப வந்தா does யூஸ் பண்ணும். Does she have the courage to go it alone? Does she have the courage to go it alone? சோ இந்த மாதிரி தைரியம் இருக்குதா? இப்போ உனக்கு வந்து நிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? ஓகே. Do you have the courage to stand? உனக்கு சாப்பிடுவதற்கு தைரியம் இருக்குதா?
Do you have the courage to eat? உனக்கு வந்து தூங்குவதற்கு தைரியம் இருக்குதா? Do you have the courage to sleep? உனக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? Do you have the courage to win? Do you have the courage to tell? சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? Do you have the courage to buy? உனக்கு வாங்குவதற்கு தைரியம் இருக்கா? Do you have the courage to drive? உனக்கு ஓட்டுவதற்கு தைரியம் இருக்கா? Do you have the courage to swim? உனக்கு வந்து நீச்சல் அடிப்பதற்கு தைரியம் இருக்குதா? Do you have the courage to talk? உனக்கு வந்து பேசுவதற்கு தைரியம் இருக்கா? Do you have the courage to play with me? நீ வந்து என் கூட விளையாடுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? சோ இந்த மாதிரி வந்து தைரியம் இருக்கா, உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting class. Until bye bye. Take care.